பார்த்தீங்கன்னா இன்று தமிழகத்தின் பட்டி தொட்டி எங்கும் டீ கடையாகட்டும், பேருந்து நிலையமாகட்டும், மெட்ரோ ரயிலாகட்டும், ரயில் நிலையமாகட்டும், எங்கு சென்றாலும் எல்லோரும் கேட்பது, ஏன்பா இப்படி விஜயை படுத்துறாங்க, அவர் என்ன பாவம் செஞ்சாரு, ஏன் அவரை பதவியேற்க அழைக்க மாட்டேன்றார் ஆளுநர் என்ற பேச்சு தான் தலைப்பு செய்தியாகவே இருக்கிறது. அந்த அளவுக்கு விஜயை ஏன் இப்படி செய்கிறார் ஆளுநர், ஏன் அழைக்க மாட்டேன் என்கிறார், 3 முறை போய்விட்டார், 3 முறை போய் கடிதம் கொடுத்தும் அழைக்கவில்லை என்ற வகையிலே ஆளுநர் தரப்பை நோக்கி பொதுமக்கள் கேள்விக்கணைகளை வீசிக்கொண்டிருக்கிறார்கள். இது நேரடியாக மட்டுமல்ல, ஆன்லைன் மூலமாக, ஆஃப்லைன் ஆன்லைன் என இரண்டிலுமே தற்போது பெரிய டாபிக்காக, ஹாட் டாபிக்காக விவாதமாக சென்று கொண்டிருப்பது சமூக வலைதளங்கள் எது என்று பார்த்தால், ஆளுநர் ஏன் அழைக்க மாட்டேன் என்கிறார், என்ன பிரச்சனை அவங்களுக்கு இப்படி என்று கேட்கிறார்கள். மறுபக்கத்திலே மெரினாவில் ஜல்லிக்கட்டு புரட்சி போல விஜய்க்கான புரட்சி, விஜய் உரிமை கோரும் புரட்சி என்ற வகையிலே ஒரு புரட்சி வெடிக்குமோ என்ற தகவல் பரவ ஆரம்பிக்க, 2வது நாளாக மீண்டும் 3வது நாளாக இன்று மெரினாவிலே போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே இப்படி மக்கள் எழுச்சி ஒரு பக்கத்தில் வந்து கொண்டிருக்கிறது. ஆளுநர் தாமதப்படுத்த விஜய் ஆட்சி அமைக்கிறாரோ இல்லையோ அது வேறு விடயம். ஆனால் விஜயுடைய மாஸ் கிராஃப் வளர்ந்து கிடுகிடு என உயர்ந்து கொண்டே செல்கிறது. அவர் மேல் அனுதாபம் அதிகரித்து கொண்டே போகிறது. விஜய் பாவம்பா, ஏன்பா அழைக்கிற என்ற அனுதாபம் விஜய்க்கு பெருகி கொண்டே போகிறது. ஒருவேளை இப்போ தேர்தல் நடந்தால் 200 தொகுதிக்குமே விஜய் ஜெயித்து விடுவார் என்று கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அவருடைய மாஸ் கிராஃப் ஏறிக்கொண்டே செல்கிறது, உயர்ந்து கொண்டே செல்கிறது என்பதையும் நாம் பதிவு செய்யாமல் இருக்க முடியாது. என்றால் தற்போது விஜயில் 2 விடயங்களை நாம் தெளிவுபடுத்த வேண்டும் நேயர்களுக்கு. அதாவது விஜய் முதன்முறையாக ஆளுநரை சந்திக்கும் பொழுது செங்கோட்டையன் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார், நாம் தனிப்பெரும் கட்சி என்ற வகையிலே ஆட்சி அமைக்க உரிமை கோருவோம், அதுதான் மரபு, அப்படி அழைப்பு தான் சரியானது, டெக்னிக்கலாக அது எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாது, நாங்கள் தனிப்பெரும் கட்சி, எங்களை ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறோம் என கடிதம் கொடுப்போம் என்ற வகையிலே கூறியிருக்கிறார். ஆனால் செங்கோட்டையன் மட்டுமே மற்ற சில தலைவர்கள், முக்கிய நிர்வாகிகள் இருக்கிறார்கள் விஜய்க்கு, பெயர் சொல்ல விரும்பவில்லை நான், அவர்களெல்லாம் இல்லை காங்கிரஸ் 5 பேர் நம்ம கொடுத்து விட்டார்கள், எனவே காங்கிரஸ் நம்பரையும் சேர்த்து கூட்டணியாக நாங்கள் 108 + 13 இருக்கிறோம் என்ற வகையிலே கடிதம் கொடுப்போம் என கொடுத்திருக்கிறார்கள். அதை டைப் செய்து சரி என்று விஜய் ஏற்க, மெஜாரிட்டி வின்ஸ் என்ற வகையிலே நிறைய பேர் சொன்னவுடன் செங்கோட்டையன் சொன்னதை ஏற்காமல் மற்றவர்கள் சொன்னதை ஏற்று அந்த கடிதத்தை தயாரித்து ஜோசப் விஜய் அந்த கடிதத்தை ஆளுநரிடம் கொடுக்கிறார். ஆளுநர் கடிதத்தை பார்த்தவுடன், கூட்டணியாக நீங்கள் பெரும்பான்மையே இல்லை, இன்னும் பெரும்பான்மைக்கு 6 இடங்கள் தேவைப்படுகின்றன, உங்கள் 2 தொகுதி 1 தான் எடுத்துக்கொள்ள முடியும், எனவே 112 தான் இருக்கிறது, மீதி 6 இடங்கள் தேவை, நீங்கள் பெரும்பான்மை பட்டியலை கொடுங்கள் என்ற வகையிலே திருப்பி அனுப்பிவிட்டார். என்ன பிரச்சனை என்று சட்ட நிபுணர்கள் கலந்து ஆலோசிக்கும் போது மிக தெளிவாக அவர்கள் சொல்கிறார்கள், தனி பெரும் கட்சி என்ற வகையில் நீங்கள் கடிதம் கொடுத்திருந்தால் ஆளுநர் உங்களை அழைத்திருக்க வேண்டும் என்றால் அதுதான் மரபு, அதுதான் சட்ட விதி. ஆனால் நீங்கள் கூட்டணி என்ற வகையில் காங்கிரஸையும் சேர்த்து எண்ணிக்கையை கொடுக்கும் பொழுது பெரும்பான்மை எண்ணிக்கை இல்லை, அதனால் உங்களை அழைக்க முடியாது, பெரும்பான்மை பட்டியலை கொடு என்று ஆளுநர் கேட்டுக்க. எனவே ஆளுநர் செய்தது சரி என்று முதல் நாள் கூறியிருக்கிறார்கள். சரி, 2ஆம் நாள் மீண்டும் ஒரு கடிதத்தை தயார் செய்கிறார், மீண்டும் 2 கட்சிகளை சேர்த்து நாங்கள் இவ்வளவு கூட்டணி இருக்கிறோம் என்ற வகையிலே போய் கொடுக்கிறார். மீண்டும் என்ன செய்கிறார் என்றால், கூட்டணி பலம் இருக்கு என்றுதான் கொடுக்கிறார், தனி பெரும் கட்சி என்ற வகையிலே அந்த கடிதத்தை மீண்டும் கொடுக்கவில்லை. மீண்டும் செங்கோட்டையன் சொல்வதை விஜய் செய்யவில்லை. இதனால் மற்றவர் சொன்னதை செய்ததால் மீண்டும் தவறு. அடுத்த நாள் சிபிஐ, சிபிஎம் என்று 2 கட்சி ஆதரவு தெரிவிக்கிறார், அவர்கள் பேரை போடுகிறார். விசிகாவும் ஆதரவு என்ற வகையில் அவர்கள் பேரையும் போடுகிறார், IUML ஆதரவையும் போடுகிறார். அந்த கடிதம் இருக்கிற நம்மிடம், அந்த கடிதத்தையே பார்க்கலாம். எந்தெந்த கட்சிகள் உரிமை எனக்கு ஆதரவளிக்க முன் வருகின்றன அப்படி என்று கட்சிகள் பெயரை போட்டு IUML பேரில் 1, அமமுக பேரில் 1 என்று ஒரு பெரிய கடிதத்தை எடுத்து போய் கொடுக்கிறார். அதை பார்த்துடன் ஆளுநர் பார்த்துட்டு மிக சரியாக கொடுத்திருக்கிறீர்கள், ஆனால் பிரச்சனை என்னவென்றால் சிபிஐ, சிபிஎம், இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 2 பேருடைய ஆதரவு கடிதம் இருக்கிறது, ஆனால் மற்றவர்களுடைய ஆதரவு கடிதம் எங்கே, விசிகாவின் ஆதரவு கடிதம் எங்கே, IUML ஆதரவு கடிதம் எங்கே, அமமுக ஆதரவு கடிதம் எங்கே, இதிலிருந்து ஜெராக்ஸ் போட்டோ காப்பி என்று அழைக்கப்படுகிற நகலை தான் வைத்திருக்கிறீர்கள், அசல் எங்கே, எனவே இதை ஏற்க முடியாது, எனவே உரிய பட்டியலை கொண்டு வாருங்கள் என்ற வகையில் திருப்பி அனுப்பிவிடுகிறார். இதிலே மிக முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, விஜய் தனிப்பெரும் கட்சியாக சென்றிருந்தாலே அவர் அழைத்திருப்பார். ஆனால் நான் கூட்டணி பேருடன் போகப் போகிறேன், கூட்டணி இருக்கிறது காண்பிக்கப் போகிறேன் என்ற வகையிலே ஆர்வ கோளாறு காரணமாக என்று கூட சொல்லலாம், இதை இப்படியும் வழக்கு மொழியில் சொல்லலாம். அதை பட்டியல் போடுகின்ற பேரிலே சரியான தகவல்களை கொடுக்காததால் ஆளுநர் அழைக்கவில்லை என்று ஆளுநர் மாளிகை தரப்பிலே மிக தெளிவாக நம்மிடம் சொல்கிறார். இதனால் தான் அவர் அழைக்க தாமதப்படுத்துகிறார்.
அப்படி என்று சொல்லப்பட்டாலும் இதன் பின்னணியில் வேறு யாரோட கை இருக்கிறது என்பதுதான் தற்போது பெரும்பாலும் பப்ளிக் மத்தியில், அதாவது பொதுமக்கள் மத்தியிலே பெரும் பேச்சு. இது யாரோ ஒரு அழுத்தம் கொடுக்கிறார்கள், விஜயை அழைக்கக்கூடாது, அவரை தாமதப்படுத்துங்கள், எந்த அளவுக்கு தாமதப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு தாமதப்படுத்துங்கள், ஒருவேளை பின்வழியாக குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்துங்கள், குதிரை பேரம் என்று சொல்லுங்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் என்ற ஒரு சந்தேகம் பொதுமக்கள் மத்தியிலே எழ ஆரம்பித்திருக்கு. காரணம் என்னவென்றால், தற்போது டிடிவி தினகரன் திடீரென நேற்று இரவு, இதற்கு முன்னால் செல்லலை, ஆனால் டிடிவி தினகரன் திடீரென செல்கிறார். ஆனால் விஜயும் திடீரென தான் அந்த அமமுகவுடைய ஆதரவு ஒருவர் தான் வைத்திருக்கிறார். அவர் ஒருவர் இவருக்கு ஆதரவு என்ற திடீரென ஒரு பெயரை சேர்த்திருக்கிறார் அந்த கடிதத்திலே. இதை பார்த்துன்னு ஏதோ குதிரை பேரம் என அவர் குற்றம் சாட்டியிருக்கார், புகார் கொடுத்திருக்கிறார். தற்போது குதிரை பேரம் என்று திமுகவும் ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கு. திமுக சார்பில் எம்பி வில்சன் இதுவரை மாற்றம் விஜய் கொண்டு வருவார் என்று எதிர்பார்த்தீர்களே, இதுதான் பெரிய மாற்றம், இதுவரை தமிழகம் கண்டிராத அளவுக்கு குதிரை பேரம் நடக்கிறது என்ற வகையிலே இதுதான் விஜய் கொண்டு வரும் மாற்றமா என்ற அவர் விமர்சனம் செய்திருக்கிறார். ஏற்கனவே மேலும் சில கட்சிகள் குதிரை பேரம் நடக்கிறது என்று சொல்லும் வகையில் டிடிவி தினகரன் வெளிப்படையாக குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். எனவே தற்போது ஆளுநர் சந்தேகப்பட ஆரம்பித்து விட்டார், குதிரை பேரம் இருக்கிறது, இது அதனால் தான் எம்எல்ஏக்களை எல்லாம் வெவ்வேறு இடங்களில் கொண்டு சென்று வைத்திருக்கிறார்கள் என்றால் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 5 பேரும் சென்னையிலே இருக்கலாம், ஏற்கனவே அவர்கள் ஆதரவு தெரிவித்து விட்டார்கள். ஆனால் தற்போது 4 எம்எல்ஏக்கள் ஹைதராபாத்துக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள், ஒருவர் பெங்களூரில் இருக்கிறார். ஏன் சென்றிருக்கிறார்? இது பல சந்தேகங்களை, கேள்விகளை எழுப்புகிறது. இது குதிரை பேரம் நடக்கிறதோ என்ற ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது. இதனால் குழப்பமான நிலையிலே ஆளுநர் இருப்பதாக கூறப்படுகிறது. எனவே அவர் சரியான முடிவெடுப்பாரா அல்லது குதிரை பேரம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதால் சிறு நாட்கள் நான் அவையை முடக்கி வைக்கிறேன் என்ற வகையிலே ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வருவாரா என பல கேள்விகள் தற்போது பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்றன. ஆனால் என்ன நடக்கப் போகிறது என்பது யாருக்கும் தெரியாத, ஆளுநருக்கும் விஜய்க்கும் மட்டும்தான் தெரியும். அதைவிட மிக முக்கியமானது தற்போது திருமாகையில்தான் அந்த சாவி இருக்கிறது. அவர் என்ன செய்ய போகிறார்? திருமாவின் அறிவிப்பு என்பது மிக 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 முக்கியமானது. என்ன அறிவிக்கப் போகிறார் என்பது மிக முக்கியமானது. தற்போது திருமாவுடைய நிலை எப்படி இருக்கிறது, என்ன செய்ய போகிறார் திருமா என்பது குறித்து நமக்கு வன்னியரசு, அந்த கட்சியின் மிக முக்கிய நிர்வாகி, எதிர்காலத்தில் அமைச்சராகக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக கூறப்படும் வன்னியரசு செய்தியாளரை சந்தித்திருக்கிறார். அந்த செய்தியாளர் சந்திப்பிலே வன்னியரசு என்ன பேசினார் என்பதை தற்போது பார்ப்போம். விஜய் தற்போது உங்களுடைய ஆதரவை பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ட்விட்டர் பதிவில் இந்த மாதிரி ஒரு ட்விட்டர் போட்டிருந்தீங்க. இந்த விஷயத்துல விசிகாவோட நிலைப்பாடு என்ன சார்? தலைவர் எடுக்கின்ற முடிவுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். தலைவர் எடுக்கிற முடிவு நேற்றைக்கு உயர்நிலைக்குழு கூட்டம் எடுத்துக்கிற முடிவு. இதை ஒட்டி தலைவர் அறிவிப்பார். தலைவர் அறிவிப்புக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். கம்யூனிஸ்ட் உள்ளிட்டவர்கள் பார்த்தீங்கன்னா நேற்று ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. விஜய் அவர்கள் இப்போ பெரும்பான்மை எதிர்பார்க்கிற பட்சத்தில் ஆளுநரோட ஆட்சி அமைய போகுது. ஆளுநரோட ஆட்சி அமைவது தமிழகத்துக்கு நல்லதா? எப்பவுமே விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தளவு ஆளுநர் அப்படிங்கிற இதை ஏற்றுக்கொள்வதில் அவருடைய ஆட்சியும் நாங்கள் ஏற்றுக்கொள்வதில் மக்களாட்சி தான், மக்களுக்கான ஆட்சி தான் தொடர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறவர்கள், அமைய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறவர்கள். ஆகவே ஆளுநருடைய செயல்பாடுகள் எல்லாமே எதிராக இருக்கிறது, அதாவது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரியான கேள்விகளை நாங்கள் எப்போதுமே ஆதரிப்பதில்லை. தற்போது வன்னியரசின் பேட்டியை பார்த்தோம். நேற்றே முடிவு செய்தாகிவிட்டது, தற்போது அறிவிப்பு மட்டும்தான் பாக்கி, இன்னும் சில நிமிடங்கள் தான் பாக்கி. தொல் திருமாவளவன், விசிகாவின் தலைவர் தொல் திருமாவளவன் மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிடப் போகிறார். துணை முதலமைச்சர் மட்டுமல்ல, முதலமைச்சராகக்கூடிய திறமையும் எங்கள் தலைவருக்கு இருக்கிறது என அவர் கூறியிருக்கிறார். எனவே ஆட்சியில் பங்கெடுக்க போகிறது, அதிகாரத்தில் பங்கெடுக்க போகிறது என்பதை உறுதிப்படுத்திவிட்டார். கிட்டத்தட்ட சூசகமாக சொல்லிவிட்டார் வன்னியரசு. எனவே எந்த நேரத்திலும் அவர் அறிவிப்பை வெளியிடப் போகிறார் என்பதுதான் தற்போது மிக முக்கியமாக இருக்கிறது. திருமா ஆட்சியில் பங்கேற்க போகிறார், சாதகமான ஒரு பதிலை தான் தாவேகாவுக்கும் தாவேகாவின் லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கும் கொடுக்க போகிறார். தமிழக மக்கள் நீண்ட காலமாக இந்த குழப்பம் 4ஆம் தேதியே முடிவு வந்துவிட்டது. 4ஆம் தேதி பிற்பகலே தெரிந்துவிட்டது விஜய் தான் ஆட்சியை பிடிக்கப் போகிறார் என்று, அவர்தான் தனிப்பெரும் கட்சியாக வந்திருக்கிறார் என்று. ஆனால் 5 முடிந்து 6 முடிந்து 7 முடிந்து 8 முடிந்து இன்று 9ஆம் தேதி வந்துவிட்டது. இன்னமும் ஆட்சி அமைக்கப்படவில்லை என்பது ஒரு மிகப்பெரிய குழப்பமாகவே. என்றால் தமிழக மக்கள் அரசியலில் பெரிய அளவுக்கு ஈடுபடாவிட்டாலும் யார் முதலமைச்சர் என்று தெரிந்து கொள்வதை ஆர்வம் காட்டுவார்கள் இல்லையா? பல இடங்களில் இதுதான் பேச்சு. ஏன் இப்படி விஜயை படுத்துகிறார்கள், எதற்காக அழைக்கலாம் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள், எதுவும் சொல்லாமல் குழப்பிக் கொண்டே இருக்கிறார்கள் என்று தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் தற்போது பெரிதாக வந்து கொண்டிருக்கிறது.
ஏற்கனவே நாம் கூறியது போல, வன்னியர் சொன்னது போல, இன்னும் சில நிமிடங்களில் செய்தியாளர்களை சந்திக்கப் போகிறார் தொல் திருமா என நாம் தெரிவித்திருந்தோம். தொல் திருமாவளவன் அசோக் நகரில், சென்னை அசோக் நகரில் உள்ள விசிகாவின் தலைமையகத்திலே தற்போது வந்து கொண்டிருக்கிறார். அங்கு வந்து செய்தியாளர்களை சந்திக்கப் போகிறார். செய்தியாளர்களை சந்தித்து அவர் முக்கிய அறிவிப்பினை வெளியிட்ட பிறகு தாவேகா தலைவர் விஜய் அங்கு நேரடியாக வரப்போகிறார். தாவேகா தலைவர் விஜய் திருமாவை சந்தித்து நேற்று சிபிஐ சிபிஎம் தலைவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி பூங்கொடுத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தது போல திருமாவளவனையும் கட்டிப்பிடித்துக் கொண்டு இருவரும் சேர்ந்து தமிழகத்தை ஆளுவோம் என்று அறிவிக்குவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு பின் நேரடியாக ஆளுநர் அலுவலகத்தை செல்லவிருக்கிறார் தாவேகா தலைவர் விஜயன். இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. மற்றொரு பக்கத்திலும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது எந்த இடம் என்றால், பசுமை வழிச்சாலை என்று அழைக்கப்படுகின்ற கிரீன்வேஸ் ரோட். சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள கிரீன்வேஸ் ரோட் அமைச்சர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய இடம். அங்குதான் தற்போது முன்னாள் முதலமைச்சரும் முன்னாள் பிரதான எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தற்போது தன்னுடைய அதிமுக எம்எல்ஏக்கள் 40க்கும் மேற்பட்டோரிடம் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். என்றால் அவரும் ஆட்சி அமைக்க உரிமை கோரப்போகிறார் என்ற தகவல் வந்து கொண்டிருக்கிறது. இன்று எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய எம்எல்ஏக்கள் அனைவரையும் அழைத்து கொண்டு ஆளுநரை சந்திக்க வாய்ப்பிருக்கிறது என்ற தகவலும் தற்போது பரவ ஆரம்பித்திருக்கிறது. ஆனால் இது உறுதிப்படுத்தப்பட்ட தகவலா என்றால் நிச்சயமாக இல்லை என்றுதான் கூற வேண்டும். ஆனால் இந்த தகவல் காலையிலிருந்து பரவி கொண்டிருக்கிறது. தற்போது அவரும் சென்று ஆட்சி அமைக்க உரிமை கோரப் போகிறார். எங்களிடம் உரிய எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள், எங்களுக்கு பெரும்பான்மை நிரூபிக்க ஒரு வாய்ப்பு கொடுங்கள், நாங்கள் சட்டப்பேரவையிலே பெரும்பான்மை நிரூபிக்கிறோம் என உரிமை கோர வாய்ப்பு இருக்கிறது. என்றால் இதற்கான முதல் அடியை நேற்று இரவே டிடிவி தினகரன் எடுத்திருக்கிறார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவரான டிடிவி தினகரன் நேற்று ஆளுநரை சந்திக்கிறார். சந்திக்கும் பொழுது அமமுகவின் சார்பிலே ஒரு எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கப்படுகிறார். எங்கள் ஆதரவு அன்கண்டிஷனல் சப்போர்ட் லெட்டர் ஆஃப் அன்கண்டிஷனல் சப்போர்ட் டு ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமி டு பிகம் சீஃப் மினிஸ்டர் என்ற வகையிலே அவர் அந்த கடிதத்தை ஆளுநரிடம் கொடுத்திருக்கிறார். எனவே அந்த வகையில் அவர் ஏற்கனவே ஆரம்பித்து விட்டார் இவர் உரிமை கோரப்போகிறார் என்று. ஆனால் ஆளுநரை பொறுத்த மட்டும் 10ஆம் தேதி வரை கெடு விதித்திருக்கிறார். நாளை வரை இன்னும் அடுத்த 36 மணி நேரம் விஜய்க்கு இருக்கிறது. அதற்குள்ளாக இவர் தனக்கு கூட்டணி பலம் இருக்கிறது, பெரும்பான்மை இருக்கிறது என்பதை நிரூபிக்க வேண்டும். இல்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி அழைப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் மரபுப்படி 2வது பெரிய கட்சியான திமுகவுக்குத்தான் அழைப்பு விடுக்க வேண்டும். ஆனால் திமுக உரிமை கோரவில்லை. எனவே எடப்பாடி அழைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. எனவே பரபரப்பான சூழல் தற்போது ஏற்பட ஆரம்பித்திருக்கிறது தமிழக அரசியல் களத்தில் என்றுதான் கூற வேண்டும்.